தாலி கட்டினான் மாப்பிள்ளை. வரே வரே வரே, யார் இது? போயாம பில் அடிச்சுட்டே இருக்காங்க. வரேங்க. யாருன்னு தெரியலையே. யார் இது இப்படி பில் அடிச்சுட்டு இருக்குது? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. யார் இது? ஏய், யார் இது? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இரு பிடித்தவனை முறையில் என்னை கொல்லுதே. ஹாய் ஹாய் ஆன்சம். ஹலோ ஹலோ ஆன்சம். வாங்க கேட்டு. என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஆன்சம், நான் வீட்டுக்கு வந்தது சர்ப்ரைஸா இல்ல இந்த சாரில வந்தது சர்ப்ரைஸா? ரெண்டும் தாண்டி. எனக்கு ரெண்டுமே சர்ப்ரைஸா தாண்டி இருக்கு. தேவாத மாதிரி இருக்குடி. ஆன்சம், உங்களை தான் கேக்குறேன். வீட்டுக்கு வந்தது சர்ப்ரைஸா இல்ல நான் சாரில வந்தது சர்ப்ரைஸா? சொல்லுங்க ஆன்சம். எந்த சர்ப்ரைஸா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். முதல்ல உள்ள வாங்க. உள்ள வந்து பேசுங்க. வாங்க. அட ஆமால, அது கரெக்ட் தான். வாங்க. நீங்க உள்ள வாங்க. நான் டோர் லாக் பண்ணிட்டு வரேன். இல்ல இல்ல, டோர்ல லாக் பண்ண வேணாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே போயிடுவேன் ஆன்சம். டோர் எதுக்கு லாக் பண்ணிட்டு? லாஸ்ட் டைம் என்னமோ நடக்க வந்தது, அதனால வேணாம். தேவிகம் ரொம்ப பயப்படுறாளே. டோரை லாக் பண்ணல மட்டும் எதுவும் நடக்காதோ? கீத்து டார்லிங், டோரை லாக் பண்ணலாம் இல்ல, விக்ரம் மனசு வச்சாதான் எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு இருக்கு. நானே இப்ப மனசு பண்ணான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நிக்கிறீடி. ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம். ஏங்க என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? அவ்வளவு பயமா என்ன? பயம் பயம் இல்ல, ஆனாலும் பயமா தான் இருக்கு. சரிங்க, உள்ள வாங்க. நான் டோர் லாக் பண்ணல, நீங்க உள்ள வாங்க. நீங்க முன்னாடி போங்க, அப்பதான் நான் வருவேன். ரொம்ப கொள்றாளே தேவிக்ரம். கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருப்பியா? சந்தேகமா? என்ன ஆன்சம்? என்ன சந்தேகம்? அது ஒண்ணு இல்லைங்க கீது, நீங்க உள்ள வாங்க. அது சும்மா ஏதோ. நீங்க வாங்க. சரிங்க ஆன்சம். வாங்க கீது, உட்காருங்க. இல்ல ஆன்சம், இருக்கட்டும் பரவாயில்ல. ஆன்சம், நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல? அதுவா? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மைண்ட் இல்ல, அதனால ஸ்கூலுக்கு போகல. ஏன் என்னாச்சு? அது சரி, நான் ஸ்கூலுக்கு வரலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆன்சம், உங்களை பார்க்க வந்தா ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போனா நீங்க 2 டேஸ் லீவுன்னு சொன்னாங்க. சரி, அதான் வீட்ல தான் இருப்பீங்க, நம்ம வீட்ல போய் பார்த்தலாமே இங்க வந்துட்டேன். அம்மா என்னாச்சு? எதனால 2 நாள் லீவு? சும்மா தான் நீங்க லீவ் எடுக்கிற ஆள் கிடையாது. எப்பயா இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களே, இப்போ என்ன? இல்ல கீது, அது லேசான தலைவலி, அதுதான் ஸ்கூலுக்கு போக முடியல. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாமே இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க என்ன தெரியும் ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தலைவலியா? ஹாஸ்பிடல் போனீங்களா? டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டீங்களா? இதுக்கெல்லாம் இருக்குங்க ஹாஸ்பிட்டல் டேப்லெட்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா 2 நாள் விட்டா அதுவே சரியா போயிடும்ல. அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? அது சரி ஆன்சம், உடம்பு கொண்டு வந்தா ஹாஸ்பிடலுக்கு போய் பார்க்கறது கரெக்ட். ஹாஸ்பிடலுக்கு போகாம நீங்க வீட்லயே இருக்கீங்க பாருங்க, அதுதான் ரிஸ்க் எடுக்கிறது. சரி, நான் வந்துட்டேன்ல, நான் பாக்குறேன். சொல்லுங்க, என்ன பண்ணுது உங்களுக்கு? தலை மட்டும் தான் வலிக்குதா இல்ல பாடி பெயின் ஏதாவது இருக்கா? நீங்க வாங்க, நான் தொட்டு பாக்குறேன். இல்ல 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 கீது, வேண்டாம். இது லேசான ஹெட்டேக் தான், அது சரியாயிடும். விடுங்க. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அது சொல்லுங்க. ஆன்சம், நான் இப்ப தீர்த்து இல்ல, ஒரு டாக்டரா கேக்குறேன். இதுக்கு எதுக்கு நீங்க கூச்சப்படுறீங்க? நீங்க வாங்க, சொல்லுங்க, எங்க இடத்துல பெயின் இருக்கு? தலையில எங்க பெயின் இருக்குன்னு சொல்லுங்க, நான் தொடறேன். எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல கீது, வேணாம், சொன்னா கேளுங்க. ஆன்சம், அமைதியா இருங்க. டச் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும். என்னங்க உடம்பு இப்படி கொதிக்குது? நீங்க என்னன்னா லேசான ஹெட்டேக்னு சொல்றீங்க? கீது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லேசான காய்ச்சல் தான், அதெல்லாம் சரியாயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி போங்க. ஆன்சம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஆமா, தெர்மோமீட்டர் இருக்கா? இந்த மார்னிங் செக் பண்ணிட்டேன், 1 or 2 டிகிரி இருக்கும். வாட்? எப்படி ஃபீவர் வச்சிட்டு நீங்க ஹாஸ்பிடல் கூட போகாம சும்மா வீட்ல இருக்கீங்க? ஆன்சம், எனக்கு உங்க மேல அவ்வளவு கோவம் வருது பாத்துக்கோங்க. என்ன பண்றது? நான் வேற கையில என்ன மெடிசன் கொண்டு வரல. நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஆன்சம், உங்களுக்கு ஹாஸ்பிடலுக்கு போக பிடிக்கல? எனக்காவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு காய்ச்சலா இருக்கு, உடம்பு நெருப்பா கொதிக்குது. ஆனா நீங்க என்னன்னா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. என்ன ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? கீது ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. நீங்க நடந்து போங்க. எனக்கு ஒரு ஹெவி ஃபீவரா இருக்கு, அது உங்களுக்கு ஏதாவது வந்துட போகுது. சொன்னா கேளுங்க, நடந்து போங்க. விக்ரம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் உனக்கு கேட்டு உங்களை தொட்டு பார்க்கல, ஒரு டாக்டர் தான் உங்களை செக் பண்ணிட்டு இருக்கேன். சோ கீப் குவைட், ஓகே? இவ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டோம். என்ன சொல்றது இவ்வளவு? இவ கை மேல பட்டதும் ஏதோ மாதிரி இருக்கு, ஆனா இவ புரிஞ்சுக்க மாட்டாளே. கீது ப்ளீஸ், முதல்ல கை எடுங்க. நான் சொன்ன கேளுங்க. ஏதாவது தப்பா எடுப்பதுங்க ப்ளீஸ்ங்க. தப்பா? விக்ரம், என்ன தப்பாக போகுது? அது சரி, இவளுக்கு புரியுதா இல்லையோ? நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ஏய் விக்ரம், அமைதியா இரு, எதுவும் பண்ண வச்சிடாத. விக்ரம், இந்த அளவுக்கு ஹெவி டெம்பரேச்சர்லாம் இருக்க கூடாது.
நீங்க இதோட சீரியஸ் தெரியாம இருக்கீங்க. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க. எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு நான் துணியில தண்ணியை நினைச்சு கொண்டு வரேன். அது கொஞ்சம் போட்டு விடலாம். அது ஏதாவது கொஞ்சம் ரெடியூஸ் ஆதான் பார்ப்போம். விக்ரம் கையெடுங்க. நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். தண்ணியில நினைச்சு துணி எடுத்துட்டு வரேன். கீத்து, எனக்கு இப்போ அது தேவைப்படாது. எனக்கு இப்போ வேற ஒண்ணுதான் தேவைப்படுது. விக்ரம் என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அது சொன்னா புரியாது. கீத்து, ஆன்சம் என்ன என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஆன்சம் என்ன விடுங்க. கையை விடுங்க ஆன்சம். கீத்து ப்ளீஸ். விக்ரம் விக்ரம் பனிப்பத்து கிள்ளுதடி கண்ணழகு பசுமைகள் புசுதடிகள் கனவு நிலவு பொழுது என்ன பார்த்து விக்ரம் நீங்க தனியா கீழே தெரிஞ்ச நான் வந்து பத்தியா? அது நீ தப்புதான். நான் போறேன். கீத்து கொஞ்சம் நில்லு. நீங்க பாரு கீத்து, என் மேல உனக்கு கோவம் இருக்கும் நல்லா தெரியும். சாரி, நான் இது தெரியாம பண்ணிட்டேன்னு சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தெரியாமலாம் பண்ணலடி, தெரிஞ்சுதான் பண்ண. எனக்கு நீ வேணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் எனக்கு இந்த மாதிரி டைம்ல உன்னோட அனுப்பி எனக்கு தேவைப்பட்டது. அதனால நான் இப்படி நடந்துக்கிட்டேன். தப்புதான். உன் அனுமதி இல்லாம உன்கிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். இதுக்கு மேலேயும் நான் தள்ளி போட விரும்பல. கீத்து, நான் விரும்புறேன். ஐ லவ் யூ கீத்து. சத்தியமா உன்னை விரும்புறேன்டி. என் மனசுல நீலாம் மட்டும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ வந்தியும் அன்னைக்கு என் வாழ்க்கையே ஒரு மாதிரி மாறிடுச்சு. நான் புதுசா பிறந்த மாதிரி இருந்ததுடி. நீ எங்க அம்மாவை எப்ப அத்தை கூப்பிட்டியும் அப்பவே நீ என் மனசுல வந்துட்டேடி. எனக்கு தெரியும் நீயே என்ன விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன விரும்புறதுனால்தான் என்னை தேடி இவ்வளவு தூரம் தனியா வர. என் மேல உனக்கு காதல் இருக்க போய் தான் என்னை நீ தேடி வர. எனக்கு அது நல்லா தெரியும். இப்ப கூட நான் உன்னை இப்படி பண்ண போறேங்கிறது உனக்கு தெரியும். நீ நினைச்சிருந்தா என்னை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீ போல. வெறுமனே கூச்சல் மட்டும்தான் போட்ட. ஆனா உன் மனசு என்கிட்ட கொடுத்துட்ட. நான் உன்னை விரும்புறேன்டி. ஐ லவ் யூ கீர்த்து. விக்ரம் அது அது வந்துங்க. நானும் பல தடவை யோசிச்சேன். அவ ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, நம்ம ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, நமக்கு அவளுக்கும் நீ வச்சாலும் எட்டாதுன்னு ரொம்ப குழம்பி போய் தான் இருந்தேன். ஆனா ஒரு தடவை நீ கண்ணு முன்னாடி வந்து போகும்போதெல்லாம் ஸ்டேட்டஸ் எனக்கு பெருசா தெரியலடி. எனக்கு நீ மட்டும் நடி தெரியுதா? இங்க பாரு, சத்தியமா நீ என்னை நம்பி வந்தா நான் உனக்கு கண் கலங்காம உங்க வீட்டுல இருந்ததை விட உன்னை ராணி மாதிரி காப்பாற்ற வேண்டி. என்னை நம்பி மட்டும் வா, உன்னை நல்லா பார்த்து வேண்டி. கீத்து, என் மனசுல இருந்ததா இத்தனை நாள் போட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் உடச்சிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு உன் கையில. நான் உன்னை விரும்புறேன். என்னை நம்பி வந்தா கண்டிப்பா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நீ உங்க வீட்டுல இருந்ததை விட உனக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுக்க முடியலனாலும் ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும். கீத்து, ஆமா விக்ரம், நானும் உங்களை விரும்புறேன். நானே இதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நீங்க என் காதலை ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட எனக்கு தெரியும் டி, உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பார்வையில தெரிஞ்சதுடி. எனக்கு உரிமையான கிட்ட தானே எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். என்னால இந்த மாதிரி சமயத்துல உன்னோட அனுப்ப தேவைப்படுதுடி. அதான் உன் அனுமதி இல்லாம எடுத்துக்கிறேன். சாரிம்மா. உங்க பொண்டாட்டி கிட்ட தானே எடுத்துக்கிட்டீங்க, அதை நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு உரிமையான கிட்ட தானே எடுத்துக்கிட்டீங்க, இது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு சாரி எல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்ன? கீது, என்னடா பண்ற? அடி, உன் அனுமதி இல்லாமலே எடுத்துக்கிட்ட வேண்டிய நானு. இப்ப நீயே பர்மிஷன் கொடுத்துட்ட. ஃபுல் பர்மிஷன் கிடைச்சு எதுவும் எடுத்துக்கலன்னா எப்படி? அதான்டி. லவ் யூ டி, லவ் யூ சோ மச் டி. கூந்தல் நல்ல என்னை மூடாதா, உன் காற்று என் மூச்சு தேடாதா, என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா, என் சிரிப்பு உன் இதழில் தூக்காதா, என் நெஞ்சிலே தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா, உன் பேரை அது ஒண்ணும் அவசியம் கடிக்கிறது. உனக்குதான் என்ன? சாரி டி.
ஹேண்ட்ஸம் வீட்டுக்கு தான் போய் இப்ப போடாவா? அப்படிதான். இது வரைக்கும் கொஞ்சம் பர்மிஷன் இருந்து இல்லாம இருந்ததுல இனிமே ஃபுல் பர்மிஷன் கிடைச்சிருச்சுல. நான் எப்படி உங்களுக்கு உரிமையானவனோ அந்த மாதிரி நீங்களே எனக்கு உரிமையானவன். அதனால இனிமே இப்படிதான். போடா விக்ரம். என் கேட்டுக்கு இல்லாத உரிமையா? எத்தனை டா வேணாலும் போட்டு கூப்பிடுறீங்க. நீ கூப்பிடதாண்டி நானு. லவ் யூ டூடா விக்ரம். சரி, நம்ம வீட்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இங்க யாரும் வர மாட்டாங்க. இது மட்டும் போதாது. வேற யோ, உன்னை போய் ஜென்டில்மேன் நினைச்ச பாரு. ஊருக்கு லவ் சொன்னதுமே என்ன வேலை பாக்குற நீனு? பிச்சு பிச்சு பாத்துக்க. என்னடி அதெல்லாம் சொல்லியாச்சுலாம். ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். ரொம்ப ஒரு குளிருதுடி. குளிருக்கு எதமா கொஞ்சம் போத்திக்கலாம்னு நினைக்கிறேன். சல்லக்கு சல்லக்கு சரிக சேல சல்லக்கு சல்லக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா வெலக்கு வெலக்கு உனக்கு குளிர்னா என்னை எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ பெண்ணாசையே எல்லா மனிதன் நானடி உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி குமடி பூண்டிக்கு வருவியா குளித்தலைக்கு வருவியா வித்து நோண்டு கண்ணத்துல இச்சு நூறு தருவியா. இரு விஜய், முத பத்திரிக்கை கொடுக்க வேணாம், அதுக்கு தானே வந்திருக்கேன். அர்ஜுன், உன்னதான் கூப்பிடுறேன், வா. பிரியா, நீ இன்விடேஷன் கொடுக்க வந்த மாதிரி தெரியல. வேணும்னு சண்டை போட வந்த மாதிரி இருக்கு. சொன்ன கேளு. இன்விடேஷன் மட்டும் தான் கொடுக்க வந்தேன் நினைச்சியா? இன்விடேஷனை கொடுத்துட்டு யாரவங்கத்த கொட்டிட்டு போக வந்திருக்கேன். அர்ஜுன், இல்ல வீட்ல இருக்கியா இல்ல வீட்ல இருந்துகிட்டு பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? பிரியா, நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன் வேணுமா பேசிட்டு இருக்கோம்? வான்னு சொல்லு. பிரியா, ஒழுங்கா வந்துரு. விஜய், இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். நான் இப்ப இங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அதை முடிச்சிட்டு தான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நகருவேன். அர்ஜுன், என்ன கூப்பிட்டு தானே இருக்கேன், வரமாட்டியா? அது சரி, என்ன பார்க்கவே உனக்கு பயமா இருக்குமே, என் முகத்துல முழிக்கவே உனக்கு உடம்பு கூசுமே, அதனால நீ வரமாட்டேங்கிற. பிரியா, this is too much. நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எதுக்கு அர்ஜுன் மேல இவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. நடந்தது என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. பிரியா, சொன்ன கேளு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம், வா. நான் போயிட்டு உனக்கு நீதான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன், வா. விஜய், இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, என் காதல விட போறதே கிடையாது, நான் கேட்க போறதும் கிடையாது. நான் என்னோட பகையை முடிச்சுக்கணும்ல. நானும் இவனை நல்லவன தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன இன்னொருத்த மானபங்க படத்தை வராது தெரிஞ்சிருந்தோம், அப்படியே சிலையாட்ட நின்னுட்டு இருந்தானே. அப்பவே இவன் எவ்வளவு தரங்கிட்டவனு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி இவனை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். பிரியா, அவனுக்கு நடந்தது என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அஜய், ப்ளீஸ், நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம். எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? பொண்டாட்டி முந்தான பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கியோ? யார் இது கத்து? அட பிரியா, விஜய் தம்பி, வாங்க. பிரியா, சொன்னா கேளு. தயவு செஞ்சு எதுவும் பேசாத, அமைதியா இரு. அர்ஜுன் அவங்க அம்மா முன்னாடி எதுவும் பேசி அவங்களையும் சங்கடப்படுத்தாரு. அமைதியா இரு. ஆமா பிரியா, வா. விஜய், என்னாச்சு? ஏதோ கத்தி கூச்சல் போட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் கூட ஏதோ சண்டை வேணுமோ நினைச்சு ஓடி வந்தேன். பார்த்தா நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க, வாங்கம்மா. ஆண்டி, இருங்க இருங்க, அதுக்குள்ள எதுக்கு நம்ம உள்ள வந்து அவசரப்பட வேணாம். கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல ஏதோ சண்டையோ என்னமோனிட்டு. சண்டைதான், ஆனா என்ன ஸ்டார்ட் ஆகல. இனிமேதான் உங்க பிள்ளைய வர சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே வேடிக்கை பாருங்களேன். ஐயோ, சொல்றது உனக்கு புரியணும். அமைதியா இருன்னு சொன்னேன். அம்மா, பிரியா விளையாடுறோம், வேற எதுவும் இல்லம்மா. அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க அர்ஜுனை கூப்பிடுங்க. எங்களுக்கு கல்யாணம், அதான் இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். அதான் அர்ஜுன் நிலாவா இல்லைங்களா, கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. அதென்ன பாத்து, ஏன் பிரியா நீ யாரும் சண்டை போட போறதாவது? எனக்கு தெரியாது உன்னை பத்தி. இருமா, அர்ஜுனை கூப்பிடுறேன். அர்ஜுன் மேலதான் இருக்கான். அர்ஜுன், நிலா, பாட்டி எல்லாரும் மேலதான் இருக்காங்க. இரு, நான் கூப்பிடுறேன். அர்ஜுன், அர்ஜுன், பிரியா விஜயும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நிலாவையும் கூட்டிட்டு வா. வாப்பா. என்ன பண்றாங்க அர்ஜுன்? வர மாட்டான் ஆண்டி. அவனுக்கு எப்படி என் முகத்துல முழிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவன் தான். பிரியா, வாய மூடுன்னு சொன்னேன். பிரியா, என்னம்மா என்னென்னமோ பேசுற? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேம்மா. அர்ஜுன் ஏம்மா உன்னை பார்த்து பயப்படணும்? இப்ப வந்துருவாமா. அவன் உன் முகத்துல முழிக்காம போறான். இதோ கூப்பிட்டுருக்கால, வந்துருவாமா. ஆண்டி, நீங்க தான் அப்படி நினைச்சுக்கணும். அவன் வருவானு. அவன் வரமாட்டான் ஆண்டி. ஏன்னா அவன் தான் ஆம்பளையே கிடையாது.
அது எப்படி ஏன் முகத்துல முழிப்போம்? பிரியோ என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ சொல்றது கேட்க மாட்டேன். தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கான். வார்த்தையை விட்டுட்டோம் அள்ள முடியாது. தயவு செஞ்சு வாய மூடு. வேண்டாம் பிரியா, வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா அமைதியா இருக்கேன். தேவையில்லாம என் பிள்ளைய பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசிட்டு இருந்தேன் என்ன நடக்கணும் தெரியாது பாத்துக்க. ஐயா ஆண்டி, நான் போய் சொன்னா பரவாயில்ல, நீங்க கோவப்படலாம். உண்மையதான் சொல்றேன். உங்க பிள்ளை ஆம்பளையே கிடையாது. அவன் ஆம்பளையா இருந்தா என்ன அன்னைக்கு அந்த இடத்துல அப்படி நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டான். பிரியோ இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன உன் வாயை உடைச்சிடும் பாத்துக்க. அம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வா விஜய், வா பிரியா. என்ன பிரியா என்னாச்சு? எதுக்கு இப்ப தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? அடடே பரவாயில்லையே, வந்துட்டியா அர்ஜுன்? நான் கூட நீ வர மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா என் முகத்துல முழிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் அருகதே இல்லையே, அதனால நீ வர மாட்டேன். ஓடி உன் பொண்டாட்டி முந்தானியில மொழிஞ்சுப்பல நினைச்சேன். ஏய் பிரியா, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்களும் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத வார்த்தைலாம் விட்டுட்டு இருக்கோம். இங்க பாரு, இப்படியெல்லாம் இன்னொரு தடவை பேசுனேன் நான் சும்மா இருப்பேன் நினைக்காத. அட இந்த வீட்டு மகாராணியா? வாங்க மகாராணி. ஆமா ஆமா, நீங்க பேச வேண்டியவங்க தான், பேசுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டி அடிச்சதும். அந்த கதை தானடி உன் கதை. பிரியா வாய மூடு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீ தேவையில்லாம இங்க எல்லாரையும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்விடேஷன் கொடுக்க வந்தோமா கொடுத்தோமா போனோமா இருக்கணும். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கோம்? விஜய் நீ அமைதியா இரு விஜய். நான் என்ன சும்மா இன்விடேஷனை கொடுத்துட்டு இவங்களை இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா? நான் இங்க வந்த காரணமே வேற. பிரியா, உனக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு நானும் கேள்விப்பட்டேன். இங்க பாரு, கல்யாணம் முடிவாயிருக்குன்னா கொஞ்சம் அடக்கமா இருக்க கத்துக்க. தேவையில்லாம அடுத்தவங்க வீடு வாசப்படி ஏறி இப்படி கத்தி கூச்சல் போடணும்னு நினைக்காத. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஹேய், நீயும் சரி உன் பக்கத்துல இருக்கானே அர்ஜுன் அவனும் சரி, நீங்க ரெண்டு பேரும் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. எங்க தகுதி என்னன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு அறிவுரை சொன்னது தப்புதான், நாங்க எதுவும் சொல்ல விருப்பப்படல. இப்ப நீ என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு. நீலா அமைதியா இரு. வா விஜய், வா பிரியா. இங்க பார் பிரியா, எனக்கு நீ எப்பவுமே விரோதி கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். வீடு தேடி வந்திருக்க. வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதா எங்க வழக்கம். நீ என்ன சத்தம் போட்டாலும் சரி, என்னதான் கோபத்துல இருந்தாலும் சரி, எங்க கடமையை நாங்க செய்வோம். வா உள்ள வா. நீலா ஓ, ரெண்டு பேருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. இல்ல இல்ல இல்ல, என்ன நல்லவ மாதிரி நடிக்க முயற்சி பண்றியா? அதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. எனக்குதான் உன் முகத்துல என்னன்னு தெரிஞ்சிருச்சே. இனிமே எதுக்கு நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இருக்க? இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம், அந்த நடிப்பை தூக்கி ஓரம் போடுற. என்ன நீ எப்படி இருக்கே அப்படியே என்கிட்ட பேசு. அப்புறம் உன் வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன்னா இது எப்படிப்பட்ட வீடுன்னு எனக்கு தெரியாது. பிரியா கொஞ்சம் வாய் முடிக்க அமைதியா இரு. இதுக்கு மேல நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் சாரி அர்ஜுன், எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை ஒரு முக்கியமான பர்சனுக்கு தான் கொடுக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தோம். அந்த முக்கியமான பர்சன் நீ தானே எனக்கு சத்தியமா தெரியாது. உங்க வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அது நீ தானே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டேன். இப்போ உனக்கு முதல் பத்திரிக்கை வைக்க போறேன்னு நினைச்சது சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ மனசு வேற ஏதாவது நினைச்சிட்டு வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது அர்ஜுன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சாரி அர்ஜுன். இந்த கோவத்துல மேரேஜ்க்கு என்னடா எதுக்கு இப்ப சாரினா? பிரியாவை மனசப்பட்டதான் பேசிட்டு இருக்கான், அவ்வளவுதானே. இருக்கட்டும் விடு. சரி வாங்க உள்ள வாங்க. ஏன் இங்கே நின்னுக்கிட்டு? இன்விடேஷன் தானே கொடுக்கணும். மா நீங்க வாங்குங்க, உங்க கையால இன்விடேஷன் வாங்குங்க. இவ பேசின பேச்சுக்கு இவ கொடுக்கற இன்விடேஷனை நான் வாங்கணுமா? அதெல்லாம் எனக்கு வாங்க விருப்பம் கிடையாது. அம்மா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். பிரியா பேசுறதால மனசு வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். வேண்டாப்பா விஜய், நீ எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நாளை இவளை மன்னிக்கவே மாட்டேன். என்ன வார்த்தை சொல்லிட்டான் என் பிள்ளைய பார்த்து. இப்படிப்பட்டவளை நான் மன்னிப்பேனா? விஜய் நீ இரு. மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? விஜய் அவ்வளவு தூரம் சாரி கேட்டுட்டு இருக்கோம், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. உள்ள போய் அவங்களுக்கு பிடிக்க ஏதாவது கொண்டு வாங்க போங்க. ஆமா, நான் இங்க இருந்து போறதா சரி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், என் கையால இவளை ஆடிச்சாலும் ஆடிச்சிருவேன். கல்யாணம் ஆக போதேன்னு பாக்குறேன். இல்ல அது சரி, பிள்ளைய பத்தி சொன்னா எந்த தாய்க்கு தான் கோவம் வராது. என்ன பண்ண உங்க புள்ள இப்படி இருக்கானே. வேணாண்டி, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா மரியாதை கேட்டேன் பாத்துக்க. மா ப்ளீஸ் சொல்றேன்ல, நீங்க உள்ள போங்க. பிரியா ஏன் பிரியா அப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. மா சொல்றேன்ல, நீங்க உள்ள போங்கம்மா. போறேன். என்ன அர்ஜுன், உங்க அம்மா உள்ள அனுப்பிட்டா நான் சொன்னதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இப்போ உனக்கு என்ன நடி பிரச்சனை? என்னடி வேணும்? எனக்கு என்ன வேணுமா? ஏன் வேணும்னு கேட்டா உன் புருஷன் தூக்கி கொடுத்துருவானா என்ன? கொடுக்கறதுக்கு
அவன் தான் நல்ல ஆம்பளையா என்ன பிரியம் எங்க அத்தை சொல்லிட்டு போனதா என்ன செய்ய வச்சிடாத மரியாதை கேட்டு பாத்துக்க இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி ஏதாவது பேசணும் வேண்டாம் நான் உண்மையை தாண்டி சொல்றேன் நாலு ஆம்பளைங்க என்ன மானபகப்படுத்த வந்துட்டு இருக்கானுங்க உன் புருஷன் குத்து கல்லாட்ட நின்னுட்டு இருந்தானே அப்போ உன் புருஷன் கையாலாகாத ஆம்பளை தானே ஆனா ஏன் விஜய் அப்படி கிடையாது அந்த இடத்துல அவன் தான் வந்து என்னை காப்பாத்தணும் அவன் தான் நல்ல ஆம்பளை தெரியுமா பிரியா சொல்லிட்டு இருக்கல நீ இன்டென்ஷன் கொடுக்க வேணாம் ஒண்ணு கொடுக்க வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போலாம் விஜய் என்ன விடு பேசுறத முழுசா பேசிட்டு வரேன் பாதியில வச்சுட்டு வரக்கூடாதுல கணக்க முழுசா முடிச்சிட்டு வரணும் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை நீலா கொஞ்ச நேரம் அமைதியா இரு எதுக்கு இப்ப நீ கோவப்பட்டு இருக்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு கோவப்படுறா அவ வாய்க்கு வந்தபடி என்னென்ன பேசிட்டு போறா அது உங்களை பார்த்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்னால இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாதுங்க என்ன விடுங்க நீலா ப்ளீஸ் நான் சொல்றேன் சொன்ன கேட்டுட்டு அமைதியா இரு பாத்துக்கலாம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான் எனக்கு கோவமா வருது அமைதியா இருன்னு சொன்ன அமைதியா இரு என்னடி சரிக்கி நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கேன் என்ன உனக்கு பிரச்சனை பாட்டி தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க ரொம்ப நல்லவங்களும் கூட உங்களை மாதிரி ஆளுங்களா இந்த குடும்பத்துல வந்திருந்ததுக்கு இவங்கதான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இவங்களா உங்க கால் தூசு கூட வர மாட்டாங்க இவங்களா ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தவங்க இவங்களை பத்தி இப்பதான் கொஞ்ச நாளா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு தெரியும் பாட்டி சரிக்கி நீ என்ன வேலையா வந்த இன்டென்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு அதை விட்டுட்டு தேவையில்லாத எதுவும் பேசிட்டு இருக்காத சொன்ன கேளு சாரி பாட்டி என்ன மன்னிச்சிருங்க என்னடா உங்ககிட்ட எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சதை தப்பா நினைக்காதீங்க இன்னைக்கு நானும் விஜயம் சேர்றேன்னா அதுக்கு நீங்க தான் பெரிய காரணம்னு எனக்கு விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அந்த ஒரு மரியாதைக்காக தான் பாட்டி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட அமைதியா பேசிட்டு இருக்கேன் ஆனா இங்க இருக்கிற சில பேருக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது ஏன்னா இங்க இருக்கிறவங்களா மனுஷங்களே கிடையாது மனுஷங்களா இவெல்லாம் ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏய் யாரடி கை நீட்டி அடிக்கிற ஏய் நீலா ஏய் பேரண்டி என்ன பண்ணிட்டு இருக்க அவ அடிச்சதுல என்ன தப்பு இருக்கு இப்போ நீ எதுக்கு என் பேட்டி அடிச்ச அர்ஜுன் என்னங்க பண்றீங்க பிரியா தேவையில்லாம பேசலாம் அதுக்கு தானே நீலா அப்படி பண்ணா நீங்க இப்ப எதுக்கு நீலா அடிச்சீங்க ஏய் சொல்லிட்டு தானே இருக்க நான் பேசிட்டே இருக்கும்போது நீ எதுக்கு இப்ப அவளை அடிச்ச அப்போ எனக்கு நீ அவ்வளவுதான் மரியாதை கொடுக்குறியா இல்லங்க அவ உங்களுக்கு அரைகுறமா பேசிட்டு இருக்கா என்னால அது கேட்டுட்டு இருக்க முடியல இங்க பாரு இப்ப அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்க விருந்தாளி அவங்க என்ன பேசுவாலும் அமைதியா நம்ம கேட்டுதான் ஆகணும் அதை விட்டுட்டு ஆத்திரப்படுறதும் கோவப்படுறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்ப நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நீலா நிறுத்துங்க என்ன நான் திருடுற மாதிரி கேடுறேன் நீ அழற மாதிரி அழனு புருஷனை பொண்டாட்டி பேசி வச்சு நடிச்சிட்டு இருக்கீங்களா என்னடி பாக்குற உன் புருஷனை பத்தி உண்மையான சொல்றேன் இல்லாதத சொல்லலையே ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா அந்த இடத்துல கோழையா இருந்தாலும் அடிக்க முடியலனாலும் கோவத்துக்காவது முன்னாடி வருவான் ஆனா உன் புருஷன் என் மானமே போற நிலையில இருந்தோம் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்தவன் தானடி இவனெல்லாம் நான் ஆம்பளைன்னு சொல்லுவேனா அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல விஜய் வரலனா இன்னைக்கு நான் இங்க உயிரோட இருந்திருக்க முடியாது தெரியுமா அப்போ என் விஜய் தாண்டி நல்ல ஆம்பளை உன் புருஷன் ஆம்பளையே கிடையாது இப்பவும் சொல்றேன் இவெல்லாம் ஆம்பளையே கிடையாது அடச்சி நிறுத்து என் புருஷன் எனக்கு ஆம்பளையா இருந்தா போதும் உனக்கெல்லாம் ஆம்பளை அவன் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது தேவையில்லாம பேசிட்டு இருக்காத இங்க பாரு இவர் இருக்காருன்னு தான் அமைதியா இருக்க இல்லன்னு வச்சுக்கே இங்கேயே உன்னை கொண்டு புதைச்சிருவேன் பாத்துக்க நீ பேசின பேச்சுக்கு இங்கேயே உன் கழுத்தை நிறுத்தி சாவடிச்சிட வேண்டி நீலா ப்ளீஸ் சாரிங்க பிரியா உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் உண்மை என்னன்னு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் ஒண்ணு விஜய் நிறுத்துங்க லேடிஸ் மாதிரி பேசிக்கிறாங்கன்னா நீங்களும் இருக்கு விடுங்க ஏய் நீலா நீ இப்படி வான்னு அடியே பேத்தி நீயே எனக்கு ஒரு பேத்தின்றதாடா மூச்சுக்கு முன்னதான உன்னையும் பேத்தி பேத்தின்னு கூப்பிட்டு இருக்க ஆனா என் பேரை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கறல இதுக்கெல்லாம் பின்னாடி நீ ரொம்ப அனுபவப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம வாய்க்கு வந்தபடி என் பேரனை என்ன நல்லா பேசிட்டல என் பேத்தி உன்னை அடிச்சதுல தப்பு கிடையாது அவன் என்ன நானே உன்னை கழுத்தை நினைச்சு கொண்டு இல்லைன்னா இருக்கேன் என் பேரை இருக்க போய் தான் நீ இங்க இருந்து உயிரோட போற இல்லன்னு வச்சுக்கேன் நானும் என் பேத்தி என் மருமக சேர்ந்தோம் உன்னை உண்டல நாக்கிடுவோம் பாத்துக்க யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க என் பேரை மட்டும் அன்னைக்கு இல்ல பாட்டி ப்ளீஸ் இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க அமைதியா விடுங்க அவ ஏதோ பேசிட்டு போறான் விட்டுட்டு போங்களேன் என்னடா பேசிட்டு இருக்கா என் பேரை பார்த்து வாய்க்கு வந்த மணிக்கு என்னென்ன பேசிட்டு போறான் நாங்களாம் பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா பாட்டி அவ என்னதானே பேசிட்டு போறா விடுங்களேன் இப்ப அவங்க சொன்னது என்ன தப்பாயிடுச்சு விடுங்க அன்னைக்கு நான் அப்படிதானே இருந்தேன் அன்னைக்கு நான் பிரியாவை காப்பாத்திருந்தா இன்னைக்கு ஏன் பிரியா இப்படி பேச போறான் விடுங்க
அன்னைக்கு நான் பயந்து கோலையா தானே நின்னுட்டு இருந்தேன். அர்ஜுன் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ வேறயா? கொஞ்சம் அமைதியா இருடா. இவங்க ஏதோ விஷயம் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே புரிஞ்சு நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா விடுடா. என்ன ஆளாளுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, என்ன ஒண்ணு நான் நல்லவன் நினைப்பேன்டா. இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னெல்லாம் நான் நல்லவன் ஏத்துக்கவே மாட்டேன். உன்னை ஒரு மனுஷனாவும் மதிக்க மாட்டேன்டா. சரிம்மா, நீ என்ன மனுஷாவும் ஏத்துக்க வேணாம், என்ன மதிக்கவும் வேணாம். விடு. உனக்கு என் மேல எப்போ கோவம் குறையுதோ அப்ப குறையட்டும். விடு. இவ்வளவு பொறுமையா பேசிட்டா நீ நல்லவன் ஆயிட முடியுமா? நம்ப மாட்டேன்டா. இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன். போதும், உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இனி நான் எதுக்கும் ஏமாற தயாரா இல்ல. நீ எப்படின்னு உன் உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேற என்ன? வேற என்னவா? நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த திமிரு பிடிச்சவளுக்கெல்லாம் இனி வாழ்க்கையே கிடையாது, இவ வாழ்க்கை இதோட அவ்வளவுதான்னு ரொம்ப மனக்கணக்க போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்களே. அப்படியெல்லாம் சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகதான் வந்திருக்கேன். புரியல? எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. இதோ கல்யாண பத்திரிக்கையோட வந்திருக்கேன். இந்த பத்திரிக்கை. ரொம்ப சந்தோஷம் பிரியா. உனக்கு சந்தோஷம் சொல்லிட்டா இதை நான் நம்பிடுவேனா? அர்ஜுன், எனக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைய போதும் நினைச்சு சந்தோஷப்படுறானேன்னு நீ நல்லவன் நம்பிடுவேன் நினைக்கிறியா? இனி நீ என்ன நடிச்சாலும் சரிதான்டா. இனிமே உன்னை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் பழைய பிரியா கிடையாதுடா. அப்புறம் இன்விடேஷன் கொடுத்துட்டாலே கல்யாணத்துக்கு போகணுமே நினைக்காத. இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு காரணமே என் கல்யாணத்துக்கு நீ வந்துடாதன்னு சொல்றதுக்கு தான். நீயும் சரி உன் பொண்டாட்டியும் சரி அந்த பக்கம் வந்துடாதீங்க. பிரியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? வேணாடி சிரிக்கி, ரொம்ப அனுபவப்பா பாத்துக்க. என் பேரும் என் பேத்தியும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீனு. பாட்டி ப்ளீஸ், மறுபடியும் உங்க பேரை நல்லவன்ற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. உங்க பேரனுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. என் கோவம் என் ஓத்திரம் எல்லாமே இவங்க மேலதான். என்ன சொன்னது புரியுதா? கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. ஏய், உனக்கு வந்தாண்டி என் வாழ்க்கைய பழிச்சிட்டு இன்னைக்கு மகாராணி மாதிரி இருக்கியா? நீ எப்படி வாழ்றேன்னு நான் பாக்குறேன்டி. பிரியா, தயவு செஞ்சு நீ வெளியே போ பிரியா. ஏதோ அதெல்லாம் பேசிட்டு வர. அவ்வளவுதான் விஜய், நான் பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டேன். இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இவனுக்கு மட்டும் இல்ல, இதோ கூட நிக்கிறாளே அடுத்தவங்க வாழ்க்கைய பறிச்சுட்டு தான் சந்தோஷமா வாழணும்னு கெட்ட புத்தியோட நின்னுட்டு இருக்காளே இவளுக்கும் புரிஞ்சிருக்கும். நான் கொடுத்த செருப்படி 2 பேருக்கும் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். பிரியா ப்ளீஸ் போ பிரியா. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்பதான் உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். கல்யாணம் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சிறப்பா அமையும். ஆனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. குட் பை. அர்ஜுன், சாரி அர்ஜுன், மன்னிச்சிரு. அவ சத்தியமா இப்படி எல்லாம் பேசணும் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், இப்ப நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா? பிரியா பேசுறதுல என்ன தப்பா இருக்கு? அவ இடத்துல என்ன பண்ணா இருந்தாலும் இதை விட இன்னும் மோசமா பேசுவாங்க. நான் இன்னைக்கு நடந்துக்கிறதா அதானே? அப்போ அவளுக்கு இந்த கோவம் நியாயமானது தானே? அர்ஜுன், நீ ஏன் அப்படி இருந்த எனக்கு தானே தெரியும். அது அவளுக்கு நான் புரிய வைக்கணும் அர்ஜுன். நான் புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ கேட்கல, இதோட புரிய வைக்க ட்ரை பண்ணாத. இங்க பாரு, இனிமே அவ என்ன நல்லவன நம்பவும் வேண்டாம், எங்களை எதுக்கவும் வேண்டாம். இனி அவளுக்கு நீ மட்டும் தான் வேணும். நீ மட்டும் இருந்தாலே போதும் அவன் நினைக்கிறான். அந்த சந்தோஷத்தோடவே அவன் வாழட்டும். சொன்னா கேளு. இனி எதையும் நீ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாத. வேண்டாம். நீயும் பிரியாவும் நல்லா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான் விஜய். இல்லடா, அவன் இந்த அளவுக்கு மோசமா பேசுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அவ வார்த்தைகளை எவ்வளவு கொட்டிட்டான். அது எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. டேய், அவ சொல்லிட்டா எல்லாம் அப்படியே ஆயிடுமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க பாரு, உனக்காக வெளில வெயிட் பண்ணுவா. நீ கிளம்பு. ஏய், அவ சொல்லிட்டாங்கிறதுக்காக கல்யாணத்துல வரவங்களா இருக்க மாட்டோம். நானும் என் பொண்டாட்டி, என் பாட்டி, என் அம்மா, அப்பா, என் குடும்பம் மொத்தமா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வரும். அது எப்படி கல்யாணத்துக்கு வராம இருக்கும்? நடக்க போறது எங்க வீட்டு கல்யாணம்டா. அதெல்லாம் வராமலா இருக்க மாட்டேன். கவலைப்படாது, கண்டிப்பா வருவேன். அச்சு, தேங்க்ஸ் தான். பிரியா பேசுன பேச்சுல நீ என்னையும் வெறுத்துருவேன்னு நினைச்சேன். என் கல்யாணத்துக்கு எங்க வராம போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே குடும்பமா வருவேன்னு சொன்ன பாரு. அதை விட இது ஏன் வீட்டு கல்யாணம்னு சொன்ன பாரு. தேங்க்ஸ் அர்ஜுன். பிரியா பேசுறதால மனசுல வச்சுக்காது. கண்டிப்பா பிரியாவுக்கு ஒரு நாள் எல்லா விஷயமும் தெரிய வரும். அப்பாவை இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுவாடா. உங்ககிட்ட கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்பாடா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். விஜய், இதோட இந்த விஷயத்தை முடிச்சிடு. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவளுக்கு நீ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறான்.
நீ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. எனக்கு தெரியும் நீ அவளை நல்லா பார்த்துப்பான்னு. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எங்களை பத்தினா நீ கவலைப்படாத. எங்களுக்கு என்னடா, நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம். பிரியா எங்களை தப்பா நினைச்சிட்டா நாங்க என்ன கஷ்டமா பண்றோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு தானே. சரி நீ கிளம்பு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடும். சரியா? கிளம்பு. தேங்க்ஸ் அர்ஜுன். நீலா சாரிமா. பிரியா நிறைய தப்பா பேசிட்டான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. ஐயோ விஜய், என்னங்க நீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க முன்னாடி அவளை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நானே அவளை அடிச்சிருப்பேன். நீங்க அடிச்சதுல தப்பே கிடையாது. நீங்களா இருக்க போய் ஒரு அடியோட விட்டுருக்கீங்க. உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா இந்நேரம் அவளுக்கு ஒண்ணு இருப்பாங்க. பாட்டி சாரி பாட்டி. அவ சத்தியமா இப்படி எல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். சரி விடுறா பேராண்டி. என் பேரை சொன்ன மாதிரி அவ இப்ப கோவத்துல இருக்கான், எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கான். அவ கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என் பேரை கிட்ட வந்து அவளே அவ வாயால மன்னிப்பு கேட்பா. அந்த காலம் ரொம்ப தூரம் இல்ல, கண்டிப்பா வருவா. வரத்துக்கான நாள் கிட்டதான் இருக்கு, வருவா. விஜய் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. சாரிடா, வீட்டுக்கு வந்து உங்களை சரியா கவனிக்க முடியல. மன்னிச்சிடலாம். அர்ஜுன் என்னடா பேச? நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. அம்மாவும் ரொம்ப மனசு வரப்பட்டாங்க. சாரி. எவ்வளவு சாரி கேட்டுட்டு இருப்ப? கிளம்புறோம். அவன் வெளில வெயிட் பண்றான். நீ கிளம்பு. நல்லபடியா வித் பாத்திரிக்கெல்லாம் கொடுங்க. கல்யாண வேலைகள்லாம் பாருங்க. எந்த ஹெல்ப் இருந்தாலும் என்ன தாராளமா கான்டாக்ட் பண்ணு. சரியா? ஐயோ பிரியா அப்படி பேசிட்டாலே அர்ஜுன் நம்ம கல்யாணத்துக்கு வருவானோ வர மாட்டானோ, நமக்கு ஹெல்ப் பண்ணுவானோ பண்ண மாட்டானோ நினைச்சிட்டு இருக்காத. நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணும். சரியா? எது வந்தாலும் எனக்கு சொல்லு. அப்புறம் மறக்காம அஜய் கல்யாணத்துக்கு வந்துரு. வீட்டு தேடி வந்து கூப்பிட முடியல, தப்பா எடுத்துக்காத. அஜய் கல்யாணத்துக்கு வந்துரு. சரியா? அதுக்கு என்னடா வராம இருப்பானா என்ன? கண்டிப்பா வந்துருவேன். சரி இந்த கிளம்புறேன். நான் வெளில வெயிட் பண்றோம். என்ன ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு தலைவலி வந்துருச்சு. நான் உள்ள போறேன். என் வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ற, உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல. எனக்காக உருக, எனக்காக திருக, வழிபாட நிலவா நீ நெடுக. மலையினில் மேகம் தூங்க, மலரினில் வண்டு தூங்க, உன் தோளினில் சாய வந்தேன். சொல்லாத காதலை சொல்லிட, சொல்லி ரசிப்பேன், சொல்லி ரசிப்பேன், சொல்லி சொல்லி நெஞ்சுக்குள்ளே என்றும் வசிப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன்.